எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வச்சு சாதம் தான் பண்ண போகிறோம். அது நெய் சேர்த்து முருங்கைக்கீரை சாதம் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ரைஸ் வந்து வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன். நம்ம சாப்பாட்டு ரைஸ் தான், ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் இருக்கும் இந்த ரைஸு. இதுக்கு வந்து முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு, ஒரே ஒரு பல்லு பூண்டு போதும். ஏன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் பண்ணுறோம். ஒரு பல்லு பூண்டு, சின்ன பல்லாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கோங்க. இது பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பல்லு தட்டி வச்சுருக்கேன். சீரகம், இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம் வேணும். அப்புறம் மிளகு. இவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் குக்கிங் ஆயில் என்ன சேர்த்துவீங்களோ அது கூட சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப முருகணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி லேசாக ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை போட்டிருக்குது. இது இப்படி ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். முருங்கைக்கீரை வேகணும். உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு வந்து நம்ம ரைஸ் சேர்க்கும்போது போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் முருங்கைக்கீரை வேகட்டும். வேகாமல் எடுக்கக்கூடாது. முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுந்தாக எடுத்தாலும் கசப்பாக இருக்கும், ரொம்ப முத்துனது எடுத்தாலும் கசப்பாக இருக்கும். நம்ம மீடியமாக இருக்கிற இலை தான் எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓப்பனாக வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ நெய்யில் நல்லா வதங்கிடுச்சுங்களா. இப்போ இந்த ரைஸ் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் முருங்கைக்கீரைக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நெய் நம்ம வெண்ணெயை வந்து காய்ச்சும்போது, நெய் காய்ச்சும்போது பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சும்போது மனம் அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அதனால இந்த சாதத்துக்கும் நீங்கள் நெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நமக்கு காரத்துக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் தான் சேர்க்க போகிறோம். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துனாலும் சாப்பிட முடியாது. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்கன்னா நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்துடுங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்குறோம், முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறோம், பூண்டு சேர்த்துருக்குறோம், கார்லிக் சேர்த்துருக்குறோம், பெப்பர் சேர்த்துருக்குறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய ஆரோக்கிய சமையலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.